எல்லோருக்கும் வணக்கம். மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இறங்குனா ஏறுவோம், அவ்வளோதான். ஸோ அதுதான் கடந்த ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைக்குமே ஷேர் மார்க்கெட்லேயே ரொம்பவுமே கஷ்டங்க, மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமான நிகழ்வுகள் தான் ஷேர் மார்க்கெட் நடந்திருக்கு. ஏன்னா வரி என்பது உயர்த்தியிருக்காங்க, எல்டிசிஜியும் உயர்த்தியிருக்காங்க, எஸ்டிஜி உயர்த்தியிருக்காங்க, எஸ்டிடியில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாமே உயர்த்தி ரொம்பவுமே மோசமான நியூஸ் தான். பட் இருந்தாலும் மணந்தால் மகாதேவி அப்படிங்கிற மாதிரி இல்லையேல் மரணதேவி அப்படின்ற மாதிரி பெருசாக இறங்கலை அப்படின்னா என்ன பண்ணணும், திருப்பி மேலே ஏற்றி விடு அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டாங்க. இன்றைக்கெல்லாம் அருமையான வாய்ப்பு, ஒரு 1500 2000 பாயிண்ட் இறங்கி மார்க்கெட்டையே லோயர் ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். மற்ற நாடுகள்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி, வரி விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது மார்க்கெட் தடாலடியாக கீழே விழுந்திருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் கீழே விழுகாமல் ரெக்கவரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே நிர்மலா சீதாராமன் அவர்களை தவிர்த்து வேற யாருனாலும் இப்படி ஒரு பட்ஜெட்டு ப்ரிப்பேரே பண்ண முடியாது. ஏங்க இப்படி டேக்ஸ் ஏற்றுனீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு எக்ஸம்ஷன் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கிறோம்ல அப்படிம்பாங்க. ஏங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ஒன்றும் பெருசாக பெனிஃபிட் இல்லை அப்படின்னு கேட்டால், அதானே தம்பி நியூ டேக்ஸ் ரெஜிம்னு இருக்குது, அதில் தானே எல்லாரும் புஷ் பண்ணி இப்போ எல்லாரும் அதில் தானே அமோகமாக க்ளீனாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஈஸியாக கணக்கு போட்டு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது, அதில் பெனிஃபிட் பண்ணி கொடுத்துருக்குமே அப்படின்றாங்க. சரிங்க, டேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்துருமே அப்படின்னு கேட்டால், ஏன் தம்பி ஷேர் மார்க்கெட்டே கார்பரேட் ஏர்னிங்ஸை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது. அப்போ கார்பரேட் ஏர்னிங்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி நாங்கள் ஏகப்பட்ட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோமே, பல லட்சம் கோடியை விவசாயத்துக்கும் படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் உருவாக்குறோமே அப்படின்றாங்க. ஸோ இப்படியும் சொல்ல முடியாமல் அப்படியும் சொல்ல முடியாமல் ஒரு மார்க்கெட்டே திணறிடுச்சு. மார்க்கெட் இப்படி திணறி நான் பார்த்ததில்ல, கிளியராக ஒரு சைட் டைரக்ஷன் எடுக்க முடியாமல். ஸோ மார்க்கெட்டே சரண்டர் ஆயிடுச்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட. இந்த சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு நண்பருக்கு வந்து பயங்கரமான லாஸ்ன்றாரு, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மார்க்கெட் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் நான் டீலராக வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ஜத்தின் சேத்துன்னு யாரோ ஒருத்தர், திருப்பூரில் ஒருத்தர், அவர் இந்த மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் கீழே 10% 5% ரேட்டு போட்டு வச்சிருப்பார், ஷேர்ஸ் வாங்குறதுக்கு டெய்லியும் போட்டு வைப்பார். இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதே மாதிரி ஜிடிடி ஆர்டர் மூலிமா நிறைய ஷேர்களை கீழே வாங்கி மேலே வித்துட்டு ஓடி போயிட்டாப்ல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். ஆக மொத்த ட்ரேடர்ஸ் எல்லாம் சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெறும் முண்டா பனியனோட வாருங்க என் சட்டையை கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து நிற்கிறாங்க. பட் இன்வெஸ்டர்ஸுக்குள்ள ஒன்றுமே கவலை இல்லை, அது பாட்டுக்கு இறங்குச்சு. க்ளோசிங்கில் பார்த்தா என் போர்ட்ஃபோலியோலாம் நோ லாஸ் நோ கெயின் அப்படின்ற மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துடுச்சு. அப்போ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் மேபி கெயின்லேயே இன்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து மீன் ரிவர்சன், அதாவது சப்போர்ட் லெவல்ல இருந்து மேல் நோக்கி திரும்புகிற மாதிரி, ரொம்ப கீழே இறங்கிட்டா மறுபடியும் அவனுடைய ஏவரேஜுக்கு திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சில கான்செப்ட் இருக்கு. இந்த ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 6% ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்துட்டான். அது எதனால அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் சமீபத்தில் அவங்ககிட்ட 2 ரீசன் இருக்கு. ஒன்று அவனுடைய மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே இறங்கியிருந்தா ஒன்று, இன்னொன்று வந்து அவனுடைய சப்போர்ட். ஆக மொத்தம் மீன் ரிவர்சன் கான்செப்ட்லேயோ அல்லது சப்போர்ட் அப்படின்ற கான்செப்ட்லேயே இன்னைக்கு லோ லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் 5% மேலே ஏறி வந்திருக்கான். இந்த டீம்லீஸ் அப்படின்ற கம்பெனிக்கு 2 விதமான அட்வான்டேஜ் பாயிண்ட். இவனும் சப்போர்ட் லெவலில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவரி அப்படின்றது கொடுத்துருக்கான். டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கும்பொழுது இன்னைக்கு பட்ஜெட்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு அதிகமாக நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த டீம்லீஸ் அப்படின்ற கம்பெனியெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய P&L அப்படின்றது பார்க்கும்பொழுது சமீபத்தில் லாபகரமாக தான் இருக்குது. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றது லாபகரமாக தான் இருக்குது. அதனால் 1+1 = 2 அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் இன்னைக்கு பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எஸ்டாப்ளிஷிங் எ நியூ ட்ரேடிங் ரேஞ்ச், நியூ ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது 200 days மூவிங் ஏவரேஜ் கிட்ட வரும்பொழுது, இந்த குளோபல் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 200 days மூவிங் ஏவரேஜ் கிட்ட வரும்பொழுது புதுசாக ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்றது உருவாக்குறான். பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி 2023 ஜூலை மாதத்தில் வந்தது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சரியா. அப்போ வந்து இவன் கீழே இறங்கினவன் ஆல்மோஸ்ட் 680 போயிட்டு இப்போ 880 இருக்கான். இப்போ வந்து அவனுடைய 200 days மூவிங் ஏவரேஜை தாண்டுற மாதிரி காட்டுறான். அப்போ இது ஒரு நியூ ட்ரேடிங் ரேஞ்ச் உருவாக்குதா அடுத்த ஒரு வருஷத்துக்கு? 858 ரூபாயிலிருந்து 1058 போகுதா, இல்லை மறுபடியும் 858லேருந்து 680 வந்துட்டு அப்புறம் மறுபடியும் 858 வருதா? இது மாதிரி வித்தியாசமான புது ட்ரேடிங் ரேஞ்சுகளை உருவாக்குறதா ஷேர் மார்க்கெட்லேயும் இந்த 200 days மூவிங் ஏவரேஜ் பக்கத்தில் வரும்போது நடக்கும். இந்த ஷேரில் அப்படி நடக்குதா அப்படின்றது 6 மாதம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும் நடந்திருந்ததா இல்லையா அப்படின்ட்டு.
நண்பர்களே, சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. மாதத்துக்கு ஒன்றோ ரெண்டோ ஏதாவது ஒரு வகையில் வேகமாக பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது நடக்குது. அதாவது ஏதாவது ஒரு ஐபிஓக்கள் வருது, அல்லது நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் நல்ல தீமில் வருது, அல்லது ஸ்பிளிட்டு பைபேக் அந்த மாதிரிலாம் நடக்குது, அல்லது ரைட்ஸ் ஏதாவது வருது. சமீபத்தில் கூட சோபாவினுடைய ரைட்ஸ் வந்தது. அது எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்காது. அந்த சோபாவுடைய ரைட்ஸ் கிடைக்காம பல பேர்த்துக்கு கிடைச்சிருந்தது, அவங்களாம் லாபம் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சன் ஸ்டார் ஐபிஓ அப்படின்றது ஒன்று வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே 95 ரூபாய்க்கு வர ஐபிஓ. இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு வந்து லிஸ்டிங் ஆகலாம் அப்படின்றது ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. அப்போ மேபி இதெல்லாம் வந்து லாபத்துக்கு வரலாம். ஆனால் கிடைக்கணும். முதல்ல இந்த போன்ற ஐபிஓக்கெல்லாம் வந்து ரேண்டம் செலெக்ஷன், ஒரு லாட்ரி மாதிரி வச்சுக்கிங்களேன். அதே மாதிரி சமீபத்தில் இந்த சிடிஎஸ்எல்னுடைய போனஸ் இதெல்லாம் நியூஸ் வந்தோடனே மேல் நோக்கி ஏறிட்டாங்க. கேடிடிஎல்னுடைய பைபேக் இன்னும் ஓப்பனில் இருக்குது, அதனால் எழுதி வச்சிருக்கோம். ஸ்போர்ட் கிங்னு ஒரு ஸ்பிளிட்டு, அது ஒரு ஓப்பனில் இருக்குது, அதனால் எழுதி வச்சிருக்கோம். இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் அதிரடியாக ஒரு நியூஸ் வருது. டாடா கன்சியூமர் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவங்க ஜனவரி மாதமே நாங்கள் ரைட்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 26 ஷேர் வச்சுருந்தா ஒரு ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அந்த நியூஸ் தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். டாடா கன்சியூமர்னுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல நான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஷேருக்கு ஒரு ஷேரு, ஜூலை 27 ரெக்கார்ட் டேட் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு என்ன ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸில் இன்னைக்கு எடில்வைஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்றதுனுடைய லாஸ்ட் டேட், இன்னைக்கு ஆஃபர் க்ளோஸ் டேட்டு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை யாருனாலையுமே பயமுறுத்த முடியல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்கனாலேயே அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கே ஷேர் மார்க்கெட் பயப்பட மாட்டேங்குது. இன்ட்ராடேல பயப்பட்டுச்சு, பட் க்ளோசிங் பேசிஸில் மறுபடியும் ரெக்கவரி ஆயிடுச்சு. எதுக்குமே இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் பயப்பட மாட்டேங்குது. யார் இதை பயமுறுத்துறது, பூனைக்கு யார் இப்போ மணி கட்டுறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் 3 மாதம் செல் பண்ணி பார்த்தாங்க, மார்க்கெட் இறங்கவே இல்லை. வேற வழி இல்லாமல் இந்த மாதம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெஜிமில் இப்போ நம்ம இருக்கோம். நார்மலாக நியாயத்துக்கு இப்போதைக்கு கோல்டு மேலே ஏறி இருக்கணும், ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்ல தான் ஹை க்ரோத் அப்படின்றது இருக்கணும், பாண்டுகளில் ஹை க்ரோத் அப்படின்றது இருக்கணும். ஆனால் அப்படி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்கும்போதுல கூட ஷேர் மார்க்கெட்டில் க்ரோத்தில் இருக்கான். வாட் த ஹெல் மேன், வாட் த ஹெல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஸ்டைலாக கேட்குற மாதிரி எந்த நியூஸுக்குமே ஷேர் மார்க்கெட் இறங்க மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஷேர் மார்க்கெட் போகுது. ஸோ யாராவது இனிமேல் பிறந்து வரணுமா ஷேர் மார்க்கெட்டை பயமுறுத்துறதுக்கு, அல்லது ஏதாவது ஒரு நியூஸ் பிறந்து வரணுமா அப்படின்றது தெரில. நம்மளுக்கு என்னங்க, நிஃப்டி 50,000 போனால் ஜாலியாக இருந்துக்க வேண்டியதான். நிஃப்டி 25,000 பக்கத்தில் இருக்கு, நம்ம ஏன் அவனை 10,000 வான்னு அவனை வலிஞ்சு கூப்பிடணும்? அவன் 50,000 போனால் ஜாலியாக போட்ட பணத்தை நம்ம காலத்தில் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைகீழாக உருண்டு பிறண்டாலும் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நியூஸ் வரும்பொழுது. இன்னைக்கு இந்த ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. அவங்களுடைய சேல்ஸில் வந்து பெருசாக வீக் இல்லை. இன்ஃபேக்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இட்ஸ் ஃபைன், டபுள் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி போகணும். ஆனால் ஏதாவது ஒரு நியூஸை ஷேர் மார்க்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் எந்தையாவது ஒன்று பண்ணி விட்ருவான். அப்படி தான் இன்னைக்கு 6% ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இறக்கி விட்டுருக்கு. இந்த ஷேரை வச்சிருக்கவங்களாம் திடீர்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க, வாவ் நல்ல ரிசல்ட் தான் போன வருஷத்தை கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய கருத்துக்கு மாறாக இறக்கி விட்டுருக்கான். தற்சமயத்துக்கு டிஐஸ் 17% இதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பல கலைபரங்கள் நடந்தது. என்ன நடந்தாலும் நீ என்ன அசைக்க முடியாது மகனே அப்படிங்கிற மாதிரி இந்த சுஸ்லான் 5% இன்னைக்கு பாசிட்டிவ்லேயே இருந்துருச்சு. என்ன காரணம்னா ரிசல்ட் எப்படி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சுஸ்லான் சமீப காலங்களில் வந்துகிட்டு இருக்கு. இதை காலையிலேயே பார்த்தோமா இல்லையா அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு தடவை பார்ப்போம், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. சில வருடங்களுக்கு முன்னாடி 4 கோடி 12 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் நஷ்டமாக இருந்த சுஸ்லான் இப்போ நல்ல லாபத்தில் இருக்கு. அதனால இன்னைக்கு மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இதை +5%லேயே வச்சிருந்தாங்க. எப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு இந்த எம்ஆர்பிஎல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டே வீக் தான். பட் எனிவே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் இதனுடைய நியூஸ் இவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது பிடிக்கல மார்க்கெட்டுக்கு. 23,000 கோடி நீ சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் போன குவார்ட்டரோட கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி போன வருஷத்தினுடைய லாபம் கம்மியாக இருக்குது, போன குவார்ட்டர்னுடையும் லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. அதனால் பிடிச்சி அதை 5% இறக்கி விட்டாங்க. ஸோ எப்படி ரிசல்ட் கொடுக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு இந்த எம்ஆர்பிஎல் ஷேர் ப்ரைஸ் வந்துடுச்சு. நேரம் நல்லா இருந்ததுன்னா திடீர்னு வீட்டமாக நம்மளை கேட்காமே நம்மளுக்கு டீ போட்டு கொடுத்த மாதிரி கோல்டனுடைய ஷேர்கள் பல ஷேர்கள் இன்னைக்கு பறந்துட்டான் மேலே.
இங்க பாருங்க, டைட்டன்லாம் சமீபத்தில் சரிவடைஞ்சு வந்து கொண்டிருந்த கம்பெனி, அந்த சரிவடைந்த கம்பெனிகளை பல கம்பெனிகள் இன்னைக்கு பட்ஜெட் தான் தூக்கி நிறுத்தி இருக்கு. கடந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சரிவு, இன்னைக்கு 7% ஏறி இருக்கான். பட் இருந்தாலும் கடந்த 6 மாசத்துல பார்க்கும்பொழுது 7% இறங்கி இருக்கு. அப்படின்னா மொத்தம் 15% இறங்கி கிடந்த கம்பெனியை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இருக்காங்க. பட்ஜெட்ல வந்த நியூஸ். சென்கோ கோல்டு அப்படின்னு ஒரு கம்பெனி, அவட 4% தூக்கி நிறுத்தி இருக்காங்க. என்ன காரணம்னா, கோல்டுல இருக்கக்கூடிய இறக்குமதி வரி அதை 6% குறைச்சிருக்காங்க. அப்ப தங்கத்தை சூக்குள்ள வச்சு கடத்த வேண்டியது இல்லையே அப்படின்ற மாதிரி ஆகி இந்த கோல்டு கம்பெனிலாம் ஏறி இருக்காங்க. ஒரு நியூஸுக்காக ஏறுறான் பாருங்களேன். எங்களுக்கு ஒன்றும் புரியலிங்கய்யா. ஏற்கனவே நீங்க எல்லாம் செல்வ செழிப்பா தான் இருக்கீங்க. கோல்டு பாண்டு போடுறது, கோல்டு சிட் ஃபண்ட் போடுறது, அதுக்கப்புறம் வந்து செய்கூலி சேதாரன்னு சந்தோஷமா தான் இருக்கீங்க. சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் அப்படின்னு இந்த கோல்டு செக்டர் எங்கேயோ போயிடுச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு பட்ஜெட் மட்டும் வரலன்னு வச்சுங்களேன், ஒரு பாறாங்கல்லை 10 எறும்புகள் சேர்ந்து நகர்த்த முடியுமா? அப்படித்தான் இந்த ஐடிசி கடந்த ஒரு வருஷமா யாருனாலையும் நகர்த்த முடியாம இருந்தது. ஒரே ஒரு டெக்னிக்கல் அப்படின்றது வந்து லேசா இவனை தூக்கி மேல் நோக்கி ஏற்றி விட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு பட்ஜெட்ல அதை பத்தி எந்த விதமான அறிவிப்பு வரல. உங்களுக்கு தெரியாது இல்லை, ஐடிஸில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜினுடைய ப்ராடக்ட் வந்து டுபாக்கோ ஓரியன்டான ப்ராடக்ட் தான். அதுக்கு எந்த விதமான டாக்ஸை அதிகப்படுத்துறாங்க அப்படின்ற எந்த நியூஸும் வராதனால இன்னைக்கு அவன் நியூஸே வரல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஏறினவன் தான் இந்த ஐடிசி 7%. இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறைக்கு எந்த விதமான விஷயங்களும் வரல. ஆனால் டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அலோகேஷன் ரிலேட்டடாக பேசினாங்க 13%. ஆனால் இன்னைக்கு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர், இந்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்லேயே ஷேர்களுடைய நேம் அடிப்பட்டது என்டிபிசி பிஹெச்எல் தான். ஆர்விஎன்எலோ ரயில்வே துறை பங்குகளோ அல்லது டிஃபென்ஸ்னு நேரடியான பெயர் வந்து எதுலையுமே அடிபடல. எல்லாமே செக்டர் பேசிஸ்ல தான் பேசினாங்க. அப்போ அந்த செக்டர் பேசிஸ்ல இருக்கக்கூடிய செலவுகள் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றதுல இந்த டிஃபென்ஸ் செக்டர் இருக்கு. அவங்களுக்கு அலோகேஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. மேபி தொடர்ந்து ஆர்டர்கள் வரலாம். பட் ரயில்வே துறையில் பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல பேசினாங்க. அதாவது மொத்தம் 9 ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதில் ரயில்வேஸ் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வருது. பட் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பேசல. அதனால தான் எல்லாம் ஒரு மாதிரி கீழே படுத்து கிடக்குறானுங்க. இந்த சமயத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இந்த இன்சூரன்ஸ் பிடிச்சி கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்டில் டேக்ஸ் சேவிங்க்கு பிடிச்சி கொடுத்தா அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குன்னு வச்சிங்களேன். கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அப்போல்லாம் நாங்கள் வந்து சும்மா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்தா கூட யாராவது ஒருத்தர் கால் பண்ணி பட்ஜெட் அந்த டேக்ஸ் ஃபைல் பண்ண சமயத்தில் வாங்க டக்குன்னு ஒரு 2 இன்சூரன்ஸை போட்டு போங்க டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் பாவம் தலையில் துண்டை போட்டு வேர்க்க விறுவிறுக்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் அப்படின்றது வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி எது கணக்கு காட்டாமையே 7-7.5 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி டேக்ஸ் எக்ஸம்ஷனில் போகும்பொழுது அப்போ நிறைய பேருக்கு வந்து இதனுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது கம்மியாயிருது. அப்போ அவங்கெல்லாம் பாவம் எப்படித்தான் பாவம் அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் டார்கெட்டை பிடிக்க போகுதோ ஆண்டவனுக்கே வெளிச்சம். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு சின்ன நப்பாசை இருந்தது. இந்த அமெரிக்க எலெக்ஷனில் ஏதாவது திடீர்னு காதை சுட்ட மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து அங்கே ஏதாவது பெருசாக மார்க்கெட்டில் வயலண்ட் வராதா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு கிடந்தாங்க. நம்ம இந்தியாவில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு கூட்டணிகளுக்குள்ள ஒரு அரசல் புரசலாக சண்டை வந்து அவன் ஒளிஞ்சு போய் ஏதாவது ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் போயிடுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. கடைசிக்கு யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷத்தில் ரேட்டை குறைக்காது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 3மே பாசிட்டிவாக மாறிடுச்சு. யூஎஸ் எலெக்ஷனும் அங்கே சிவில் வார்லாம் வரல, ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க, ட்ரம்ப் தப்பிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இப்போ ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு அப்புறம் பட்ஜெட்டில் எதை பற்றி பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகமாக என் காதில் கேட்டது பீகாரும் ஆந்திராவும் தான். ஸோ அப்போ அந்த கவர்மெண்ட் எப்படி இன்னொரு 4 வருஷம் ஓட்டிடுறாங்கன்னு வச்சுங்க. யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இந்த வருஷத்தில் வரவே வராதுன்னாங்க. கடைசியில் பார்த்தா எப்படியோ 1-2 ஒரு 0.25% 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற மாதிரி தான் தெரியுது. ஆக மொத்தம் இனி மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயமெல்லாம் போயிடுச்சு, ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிடுச்சு. இனி மேபி சைடு வேஸாகவே இருக்கிறது வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.